Sir, I'm getting triggered. And once I get triggered, I become angry. Once I get triggered, my past pains are being reminded. ஒரு தடவை என்ன ட்ரிகர் பண்ணிட்டாங்கன்னா சார், அன்றைக்கி ஒரு 3-4 மணி நேரம் வந்துக்கிட்டு நான் ஒரு மாதிரி ஆகிடுறேன் சார். நான் ஆல்மோஸ்ட் டிப்ரெஸ் ஆகிடுறேன். எனக்கு இருக்கிற பழைய ஞாபகங்கள்லாம் வந்து நான் ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி அன்றைக்கி நாளே போயிடுது சார். சார், கோவப்படக்கூடாது தான் நினைக்கிறேன், ஆனால் டக்குன்னு ட்ரிகர் ஆகிடுறேன் சார். அதுக்கப்புறம் கோவத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியல. So many people speak about this cliche word called as trigger. ஸோ ட்ரிகர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும். ட்ரிகர் அப்படிங்கிறத உருவாக்குனதே நீங்கள் தான். அந்த ட்ரிகர் அப்படிங்கிறதோட அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய எமோஷன்ஸ் அப்படின்றத அவுட்பர்ஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் லே அவுட் ஆர் எ பர்டிகுலர் சோர்ஸ். அது ஒருத்தர் சொன்ன வார்த்தையாக இருக்கலாம், ஒருத்தருடைய சர்டன் பிஹேவியராக இருக்கலாம், இல்லை ஒரு சில ஞாபகங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் பிளேஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கும் போது உங்களுக்கு கிடைச்ச பழைய ஞாபகமாக இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி. ஸோ தட் இஸ் அ சோர்ஸ். யாரோ ஒருத்தருடைய ட்ரீம் அப்படிங்கிறத பூர்த்தி பண்ணுறதுக்காக, அந்த ஒரு மனுஷனுடைய அந்த கனவுக்காக ஒரு 100 பேர் உழைக்கிறாங்க. 9 மணிக்கு போய் ஒரு இடத்துல அவங்க சீட்டில் உட்காந்து முன்னத்து நாள் இருந்த அந்த வேலையோடைய பெண்டிங் விஷயங்கள் எல்லாம் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி, அன்னைக்கு புதுசாக அந்த முதலாளிக்கு ஏதாவது ஒன்று தோணியிருக்கும். அவர் அன்னைக்கு புதுசாக ஏதாவது ஒரு வேலையை கொடுப்பார். ரெண்டையும் சேர்ந்து கஷ்டப்பட்டு செய்யலாம் அப்படிங்கிறத முயற்சி பண்ணும்போது, கூட வேலை செய்கிறவங்க கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள், யார் வந்து ப்ரொஃபஷ்னல் கலீக், யார் பர்சனல் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு யோசித்து ஃபெயிலாகி, சரி இப்படி தான் அப்படின்ட்டு மனசை ஒரு மாதிரி கல்லாக்கிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு மனப்பான்மை. இதுக்கு இடையில் ஏகப்பட்ட ட்ரிகர்ஸ் வேறு. கோவப்படுத்துறதுக்கான ட்ரிகர்ஸ், பழைய வழியை வந்துக்கிட்டு ஞாபகப்படுத்துறதுக்கான ட்ரிகர்ஸ், தன்னால் ஒரு விஷயம் செய்ய முடியாது அப்படிங்கிறத ஒரு மாதிரி யோசிக்க வைக்கிற, தன்னம்பிக்கையை உடைக்கிற ட்ரிகர்ஸ். அந்த ஆஃபீஸ் அல்லது இந்த இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிற 4 செவத்துக்குள்ளே, இல்லாட்டி வெளியிலேருந்து வர ஃபோன் கால், இல்லை யாரோ ஒரு தனிப்பட்ட நபர், இல்லை ஏதாவது ஒரு ஞாபகம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து டக்குன்னு அந்த ட்ரிகரை கொளுத்தி விட்டு போயிடும். உடனே வந்து பெயின்ஃபுல்லான ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங் அடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு இவங்க செய்கிற வேலையை அப்படியே கம்மி பண்ணும். ட்ரிகர்ஸ் அப்படிங்கிறது என்ன? அது ஆக்சுவலாக நீங்களே வந்து உங்களுக்குள்ள ஃபார்மேட்டிவாக ஃபார்ம் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது எனக்கு இது ஞாபகம் வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில பேர் பேசினாங்க அப்படின்னா எனக்கு இந்த விஷயம் தோணும், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் அப்படிங்கிறது ஒருத்தர் பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் நடக்கும் என்னுடைய ஃபிசியாலஜியில், என்னுடைய சைக்காலஜியில் அப்படின்ட்டு நீங்களே ஃபார்ம் பண்ணிக்கிட்டதுக்கு பேர் தான் ட்ரிகர்ஸ். இங்கே அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரிகர்ஸை உருவாக்குனதும் நீங்கள் தான். அந்த வழியை இத்தனை வருஷமாக உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறதும் நீங்கள் தான். அந்த ட்ரிகர்ஸ் அப்படிங்கிறது அந்த வழியை வந்து ரியாக்டிவ் மோடில் கொண்டு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்துறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணதும் நீங்கள் தான். திஸ் இஸ் அ வெரி பேட் நியூஸ். ட்ரிகர் ஆகி அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறத கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய நியூரோலிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் எக்ஸசைசஸ் இருக்குது. உதாரணத்துக்கு 3 finger டெக்னிக் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை பற்றின வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இஃப் யூ வாண்ட் அண்ட் இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் கோ அண்ட் வாட்ச். பட் அதில் என்ன ஒரு லிட்டில் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 3 fingers டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு 20 நாள் வந்து அந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை ப்ரோக்ராமிங் பண்ண பிறகு தான் அந்த 3 fingers டெக்னிக் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். பட் வாட் பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் இஸ் a sudden kind of a metaphor or a kind of a tool that will help them rescue themselves from the triggered situation. சார், உடனடியாக அந்த ட்ரிகர்லேருந்து நான் எப்படி வெளியில் வருது? அதை வந்து நான் ட்ரிகர் ஆகிட்டேங்கிறது எனக்கு ரியலைஸ் ஆகுது சார். அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸ்லேருந்து நான் வெளியில் வரது எப்படி அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிறதுக்கு சொல்யூஷன்ஸ் அப்படின்றது வந்து நிறைய பேர் எதிர்பார்க்கறது உண்டு. இன்ஃபேக்ட் தட்ஸ் a very very reasonable expectation. Yes, that's how they have to get out of it. அதுக்கு தான் இந்த ஆங்கரிங் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆங்கரிங் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பர்டிகுலர் டீவியேட்டிங் பிஹேவியர், லைக் ஃப்ரம் த சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் ஈவன் ஸ்னாப்பிங் அ ஃபிங்கர் till starting to writing things down like crazy, or suddenly starting to listening to a music, or suddenly starting to watch a particular video clip. இந்த மாதிரி டீவியேட்டிங் பிஹேவியர் தான் இந்த இடத்துல நம்ம லீவரேஜிங் ஆங்கர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த லீவரேஜிங் ஆங்கர் அப்படிங்கிறது வந்து சட்டுன்னு ஒரு ஃபிசியாலஜிக்கல் மூமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரிகர்லேருந்து உங்களால் ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியும். Let me give you an example. ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு கலீக் கிட்ட ஒரு 2 months முன்னாடி ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் உங்களுக்கு இருந்துச்சு.
அது ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு மெமரி. அந்த மெமரியை பற்றி யாரோ ஒருத்தர் டக்குன்னு பேசுகிற மாதிரி ட்ரிகர் பண்ணிட்டாங்க உங்களை. ஸோ உடனே வந்துட்டு அந்த 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த அந்த விஷயம் ஃபுல்லாக உங்களுக்கு ஞாபகம் வந்து அன்னைக்கு ஆஃபீஸில் இருக்கிற அசைன்மெண்ட்டை உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. You relate what I'm saying, right? So at the time, you know what the trigger is, and you know who has done the triggering, and you know that you are going to be in trouble for at least the next 2 or 3 hours. அந்த மோமெண்ட்லேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கலாம்? இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற அந்த ஆங்கர் அப்படிங்கிறது ஒருவேளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மோமெண்ட்லேருந்து உங்களால் தப்பிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிம்பிளான ஆங்கர் லைக் திஸ் ஸ்னாப் ஆர் ஓகே ரைட் ஃபைன் லெட் மீ ஃபோக்கஸ் அப்படின்ட்டு ஒரு கோப்பிங் ஸ்டேட்மெண்ட்டோட ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆங்கரிங் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் கண்டிஷன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ட்ரிகர்லேருந்து உங்களால் எஸ்கேப் ஆக முடியும். ஆனால் நீங்கள் அதை டிசைன் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல தான் ஐ வுட் லைக் டு கம் அப் வித் சம் கோப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Coping statements are really handy to help you when you are triggered, and you can immediately come out of the triggered situation. So many people are unaware of how to cope up with the sudden triggers that bring the sadness or pain or any form of sufferings. One solution that has been gathered is coping statements. இந்த மாதிரி ட்ரிகர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும்பொழுது அது பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுன்றதுனால அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு ரெமெடி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கோப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது ட்ரிகர் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும்போது ஓகே ஃபைன் போச்சா அவ்வளோதான், இனி அடுத்த 1 மணி நேரத்துக்கு நம்ம ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி அந்த 1 மணி நேரத்துக்கு நீங்கள் டல்லாக ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக சில கோப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கெட் அ grip. இது ஒரு கோப்பிங் ஸ்டேட்மெண்ட். விட்டுறாத, தைரியமாறு. கெட் அ grip. தைரியமாறு, விட்டுறாத, பரவாயில்ல, நடந்துட்டு போகுது. இந்த இன்கான்டேஷன்ஸ், ஆட்டோ சஜஷன்ஸ் மெக்கானிசம் தான் இந்த கோப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது. இந்த கெட் அ grip அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோப்பிங் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி தமிழில், இங்கிலீஷில், உங்கள் மதர் டங்கில், எந்த மொழியில் வேணாலும், அது எவ்வளோ ஃப்ரான்டிக்காக ஃபேண்டசைஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சந்தோஷம். அந்த மாதிரி கோப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அனதர் கோப்பிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கிவ் இட் ஆல் யூ காட். ரைட், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்துக்கு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுப்போம். Another coping statement is, it is not over until I win. Another coping statement is, I promise to my God that I will definitely come across this and I will finish this. கடவுள்கிட்ட நான் சத்தியம் பண்ணுறேன்டா, இதிலிருந்து நான் வெளியில் வந்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழி. Coping statements can be really, really helpful when you are triggered. ஸோ யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம பார்த்த மாதிரி get a grip. It's not over until I win. I promise to God that I will do it. I will come across this. I will come through this. அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கோப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஆங்கர் லைக் snapping the finger or snapping the hands like this or making a punch like this or okay fine, so regressively snapping the finger or touching a particular gold ring that you are having, which is my style. So அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆங்கரிங்கை நீங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கள். ஓகே ரைட். ஸோ ஏதாவது ஒரு ஜிங்கிளாக கூட இருக்கலாம். ஒரு மியூசிக் ஃபோனில் ஹேண்டியாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ட்ரிகர்டாக இருக்கிறப்போ அந்த பர்டிகுலர் மியூசிக்கை நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஜிங்கிள், ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் விக் 2017 வந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கியானு ரீவ்ஸ் வந்து ஒரு சீன் முடிஞ்சதுக்கப்புறம் கியானு ரீவ்ஸ் வந்துட்டு ஒரு பார்ட்டி ரிலேட்டடான ஒரு என்வரான்மெண்ட் அப்படி நடந்து வரும்போது ஒரு பீட் கொடுத்துருப்பாங்க, ஒரு ட்ரான்ஸ் பீட் கொடுத்துருப்பாங்க. அது பயங்கர ராக்கிங்காக இருக்கும். இன்ஃபேக்ட் இட்ஸ் வெரி கேட்சி, ரைட். ஸோ அதை பார்த்தா காப்பி பண்ணி அனிமலில் நடிச்சிருப்பாங்க. ஸோ லெட் அஸ் நாட் கெட் இன்டு தோஸ் டீடைல்ஸ். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஜிங்கிள் அப்படிங்கிறது உங்களை அந்த இடத்துல இருந்து உங்களை தூக்கி ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஹேவ் த கலெக்ஷன் ஆஃப் தோஸ் ஜிங்கிள்ஸ் அண்ட் ஜஸ்ட் டேக் அ ஃபோன். when you are triggered, just take a phone and அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கணும். உட்காந்து நீங்கள் ராமாயணம் லிசன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பாட்காஸ்ட் லிசன் பண்ணுற மாதிரி லிசன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் அபவுட் 10 seconds or 15 seconds listening to the jingle, and you have to close your eyes, listen to it and book it up, right? So just get yourself out of the trigger situation. இதெல்லாம் கோப்பிங் மெக்கானிசம்ஸ், சின்ன வழிமுறைகள். ஒரு 10 seconds, 12 seconds, 15 seconds அப்படிங்கிறதுல அந்த ட்ரிகர்டு சிச்சுவேஷன் வந்து உங்களால் மீண்டும் வெளியில் வர முடியும். Labeling the triggers, you need to have a journal handy. Now just அந்த triggering அப்படிங்கிறது நடக்கும்போது first எது உங்களை ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிறத நோட் டவுன் பண்ணுங்க. Just immediately take a journal handy and immediately start noting down things. Okay fine, so today at this particular moment and in this particular scenario, when I was speaking to this particular person or when I was doing this particular thing, these things were triggering me and these things were putting me into a trouble situation and this particular behavior about the person put me into that situation அப்படின்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் அதை டெஸ்கிரிப்டிவாக அந்த ஜேர்னலை நீங்கள் எழுதணும். ஓகே ரைட். ஸோ எதெல்லாம் உங்களை ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி ஒரு லிஸ்ட்டாக ஒரு 5 அல்லது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 ட்ரிகர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் உட்காந்து எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ரைட். ஓகே, ஸோ யூ நீட் டு ஹேவ் த லிஸ்ட் ஹேண்டி.
ஸோ உங்களை அதிகமாக கோவப்படுத்துகிற ட்ரிகர், உங்களை பழைய வழியை வந்துட்டு உங்களுக்கு கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்துகிற அந்த ட்ரிகர், உங்களுக்கு ஒரு தாழ் மனப்பான்மை கொடுக்குற ட்ரிகர், உங்களுடைய தன்னம்பிக்கையை அடித்து தள்ளுற அந்த ட்ரிகர், அது எல்லாத்தையுமே நீங்கள் லிஸ்ட்டாக எழுதியிருக்கணும். ஓகே, ரைட்? ஸோ அது ஒரு லிஸ்ட்டாக இருக்கும்போது, அண்ட் இஃப் யூ ஆர் ஹோல்டிங் தட் ஜேர்னல், a pocket journal of this size or something, and if you are holding that, அடுத்து ஒரு ட்ரிகர் அப்படிங்கிறது நடக்கும்போது just refer back to the pages and இது எந்த பர்டிகுலர் ட்ரிகர் அப்படிங்கிறத அங்கே எழுதியிருக்கீங்களான்னு பாருங்கள். ஓகே, ரைட்? ஸோ மேக் அ டிக். அன்றைக்கி அது நடந்துருச்சு அப்படின்னோம்னா ஜஸ்ட் மேக் அ டிக் ஆன் தட் பர்டிகுலர் ட்ரிகர். ஓகே, ஸோ இந்த ட்ரிகர் அப்படிங்கிறது இந்த இடத்துல நடந்திருக்கு, அதை ரீஅஷ்யூர் பண்ணியிருக்கீங்க அதை டிக் பண்ணுறதுனால. அப்படி ரீஅஷ்யூர் பண்ணும்போது யூ கெட் another solution that இதை நோட் டவுன் பண்ணி அதை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் நீங்கள் பார்க்கும்போது அது நடந்துருச்சுன்ட்டு ஒரு ரீஅஷ்யூரன்ஸையும் நீங்கள் பண்ணும்போது இன்ஸ்டன்டேனியஸ்லி யுவர் மைண்ட் கம்ஸ் அப் வித் அ சொல்யூஷன். ஓகே, இந்த மாதிரி இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை தான் செய்யலாம், நம்ம இந்த மாதிரி ஒரு பிஹேவியரை கொண்டு வரலாம், நம்ம இப்படி வந்துட்டு பேசி பழகலாம், இந்த பர்சன் கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறத விட நம்ம இந்த மாதிரி நடந்துக்க ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு புது அப்ரோச்சை ஃபாலோ பண்ணலாம், லெட் அஸ் ஹேவ் அ நியூ ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டுக்கு போகும். ஸோ லேபிளிங் த ட்ரிகர்ஸ் அண்ட் டிக்கிங் தெம், அண்ட் யூ ஷுட் மேக் அ டெசிஷன் தட் what should we do for avoiding this particular trigger, for avoiding this particular situation அப்படின்ட்டு அந்த இடத்துல you're picking the particular trigger from the brain, you're putting that in the paper, and when you are thinking and when you're having the reassurance of that particular trigger which has happened, your mind will come up with solution. ஆனால் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் மைண்ட் இருந்துட்டு இது எப்படி அவாய்ட் பண்ணுறது, அது எப்படி அவாய்ட் பண்ணுறது, இது எப்படி நம்ம மீண்டு வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா your mind is going to be confused and it is not going to give you any solution. Take it from me. The next time when you are getting triggered, just go, sit back, relax, and keep your spinal cord, lean down on a wall or something, and start focusing on the breath for at least 2 minutes. உங்கள் breathing மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. Triggered person, breathe. Focus on the breath. Triggered situation, stop. Focus on the breath. This particular statement that the person has uttered, stop. Focus on the breath. அவங்க இப்படி நடந்துக்கிறதுக்கு பதிலாக no, stop. Breath மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. இல்லை அவங்க இப்படி பேசுறதுக்கு பதிலாக இப்படி பேசுறீங்க, no, stop. ப்ரீத்திங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. இப்படி தான் வந்துட்டு போன மாதமும் இதே மாதிரி நடந்தது, ஸ்டாப். ப்ரீத்திங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. இந்த பர்சனை அடுத்த தடவை இப்படி தான் லாஸ்ட் டைம் எனக்கு வந்து ரொம்ப ஸ்டாப். ஃபோக்கஸ் ஆன் த ப்ரீத்திங், ஃபோக்கஸ் ஆன் த ப்ரீத்திங், ஃபோக்கஸ் ஆன் த ப்ரீத்திங், ஃபோக்கஸ் ஆன் த ப்ரீத்திங். So when you keep focusing on the breathing, cutting down all the thoughts, cutting down all the remembrance, and cutting down all the kind of impact the trigger has made on you, you can escape the trigger. Breathing, sudden breathing. உங்களை நான் மெடிடேஷன்லாம் பண்ண சொல்ல, தெராப்பிலாம் பண்ண சொல்ல, மைண்ட் எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்ல, just sit, focus on the breathing, and you will be feeling very tranquil and your trigger will run away. ட்ரிகர் அப்படிங்கிறதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அது மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தானே உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பெயின் அப்படிங்கிறது அடுத்த ஒரு 2 hours உங்களை பாதிக்குது. அது அந்த இடத்துல கில் த மான்ஸ்டர் வென் ஹீ இஸ் லிட்டில் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நீங்கள் கொண்டுட்டீங்க அப்படின்னா பெரிய எஃபெக்ட் ஒன்றும் இல்லையே. இதை விட பிரத்யேகமான ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வேணும் அப்படின்னா லாஸ்ட் வீக் நான் ஒரு லைவ் ஒன்று போட்டிருந்தேன். அந்த லைவ் அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருப்பேன். அண்ட் த லிங்க் இஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், த ஸ்லோ மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு இன்னும் நல்லா எஃபர்ட்லெஸ்ஸாக இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுற ஒரு பர்டிகுலர் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில், அந்த வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வென் யூ ஆர் ட்ரிகர்ட், ஆக்ட் ஸ்லோ, திங்க் ஸ்லோ, பி வெரி வெரி மெட்டிகுலஸ். மெட்டிகுலஸ்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நிதானம். ரொம்ப நிதானமாக யோசிங்க, ரொம்ப நிதானமாக திங்க் பண்ணுங்க. ரைட்? ஸோ அட் த பாயிண்ட் ஆஃப் டைம் இஃப் யூ ஆர் சிட்டிங் அண்ட் இஃப் யூ ஆர் ஹேவிங் எ கப் ஆஃப் காஃபி ஆர் டீ, மைண்ட்ஃபுல்லாக அந்த டீயை சாப்பிடுங்க, அந்த காஃபியை சாப்பிடுங்க, அதை வந்து சோக்கிங் பண்ணுங்கள். அதில் வந்துக்கிட்டு ரொம்ப ஸ்லோவான திங்கிங் அப்படிங்கிறது கொடுங்க. சட்டுன்ட்டு எந்த ரேஷ் கன்க்ளூஷனுக்கும் வராதிங்க. 3 விஷயங்கள் ட்ரிகர் ஆகிருக்கிறப்ப நீங்கள் பண்ணக்கூடாது. 1, இமீடியட் டெசிஷன் எடுக்கக்கூடாது. 2, ரேஷ் ஜட்ஜ்மெண்ட் கன்க்ளூஷன்ஸ் பண்ணக்கூடாது. 3, புட்டிங் யுவர் செல்ஃப் லோ அண்ட் ஃபீலிங் இன்ஃபீரியர். இந்த 3 விஷயம் ட்ரிகர் ஆன டைம் பண்ணக்கூடாது. உங்களையே நீங்கள் திட்டிக்காதீங்க, உங்களையே நீங்கள் தாழ்வாக நினைக்காதீங்க, உங்களையே நீங்கள் சபிச்சிக்காதீங்க. அதே மாதிரி முக்கியமாக டப்புன்னு ஏதாவது முடிவுகள் எடுக்கிற மாதிரி உங்களை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க. ரைட்? ஓகே. அண்ட் எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராதிங்க, ஜெனரலைஸ் பண்ணாதீங்க யாரையும், இவங்க இப்படித்தான் அப்படின்ட்டு அவங்கள லேபிள்லாம் பண்ணாதீங்க. இந்த 3 விஷயத்தை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ட்ரிகருடைய ஷார்ப்பனிங் மெக்கானிசம் கொஞ்சம் மெலோ டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் யூ கேன் ஈஸிலி டேக் த சிச்சுவேஷன் இன்டு கண்ட்ரோல்.
இதெல்லாம் ட்ரிகர் அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்த பிறகு இமீடியட்டாக அந்த கோவம் வராமல் இருக்கிறதுக்கு, அந்த தாழ் மனப்பான்மை வராமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் அந்த பெயின்ஃபுல்லான மெமரியை வந்துட்டு நீங்கள் பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது. ஆனால் இந்த ட்ரிகரிங் அப்படிங்கிறது நடக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றுறதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. கெட்டிங் தி ஆன்டி ட்ரிகர் கன்ஃபார்மிட்டி. இந்த சைக்கலாஜிக்கல் மெக்கானிசமுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்னைக்கு நாளில் இன்னைக்கு ட்ரிகர் அப்படிங்கிறது யாரும் என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ப்ரூஃப், ரைட்? ஓகே, ஸோ ட்ரிகர் ப்ரூஃபாக நீங்கள் வந்துட்டு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருக்க மாதிரி ஒரு ட்ரிகர் ப்ரூஃபாக இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களை அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு விதமான மைண்ட் செட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கொண்டு வரும்போது யாராலையும் உங்களை ஈஸியாக வந்துட்டு போக்கிங் பண்ணவோ ட்ரிகர் பண்ணவோ கட்டாயமாக முடியாது. இண்டிவிஜுவல்ஸ்னாலே அது முடியல அப்படிங்கும்போது இன்விசிபிள் ஃபோர்ஸஸ்னால அது எப்படி முடியும், ரைட்? ஸோ wear that virtual trigger proof and assume that you are very very strong and you are very very sorted out. அப்படி ஒரு அசம்ஷனுக்கு வாங்க. அப்படி வந்தீங்கன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக உங்களை யாரும் ட்ரிகர் பண்ணாததை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. நேற்றை விட இன்றைக்கி பெட்டர், போன வாரத்தில் நான் இருந்தது கண்டிஷனை விட இன்றைக்கி பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். and you will be really coping so well. ஒரு நாள் இது கண்டிஷன் ஆகிடுதா, 2 நாள் இது பண்ணுறீங்களா, 3 நாள் 4 நாள் அப்படி கண்டிஷன் ஆகும்போது மைண்ட் பழக்கப்பட்டுரும். And your subconscious is getting very, very strong. Remember, this is also a subconscious mind program. So when you are getting triggered next, use all the solutions that you have seen in this particular video. இந்த வீடியோவில் பிகினிங்கில் பார்த்த மாதிரி யாரோ ஒருத்தருடைய ட்ரீமுக்காக உழைக்கிற ஒரு பர்சன் அப்படின்ட்டு உங்களை நீங்கள் தாழ்த்திக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய வேலையை நீங்கள் விரும்பி செய்கிறீங்க, அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி. உங்களுடைய ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பேஷனாக அமையிறதுங்கிறது ஒரு ரகம். பட் பேஷன் வேறு விதமாக, ப்ரொஃபஷன் வேறு விதமாக இருக்கிறதுங்கிறது இன்னொரு ரகம். ஒர்க் ஆன் த பேஷன், பியாண்ட் யுவர் ஒர்க் ஸ்கெடியூலுக்கு அப்புறம் உட்காந்து அதை யோசிக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். பட் என்ன வேலையை செஞ்சீங்கனாலும் வேறு யாரும் வந்து உங்களை வந்து அப்படி கொளுத்துற மாதிரி ரொம்ப ப்ளீக்காக நீங்கள் இருக்காதுங்க. ஓகே, அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரை தட் and you will be much more better. And if you are taking control of your own triggers and if you are sorted out and remaining very composed, then that itself is a very good leadership style and it's a leadership trait. This is Manikandan Sundaresan testing the case. And until I meet you with the next video, never stoop down to any form of negativity. Don't get triggered. Rather, trigger the other person. And always expect only great things in life and be strong. Right? Life is very easy. Don't make it tough. Jai Hind.